எங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளை பிரெஞ்சில் நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொல்லியும் அதை வச்சு வாக்கியங்கள் எப்படி அமைக்கிறோன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கூதஃபான்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என்ன மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. Le père, அப்பா. Mon père aime regarder les matchs de football à la télévision. என் அப்பா தொலைக்காட்சியில் கால்பந்து போட்டிகள் பார்ப்பதை விரும்புகிறார். La mère, அம்மா. Ma mère prépare souvent un bon dîner pour toute la famille. எனது அம்மா அடிக்கடி முழு குடும்பத்திற்கும் ஒரு நல்ல இரவு உணவை தயார் செய்வார். Le frère, சகோதரன். Mon frère joue avec ses amis après l'école. எனது சகோதரர் பாடசாலை முடிந்ததும் தனது நண்பர்களுடன் விளையாடுவார். La sœur, சகோதரி. Ma sœur parle longtemps au téléphone avec ses copines. எனது சகோதரி தனது நண்பிகளுடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் பேசுவாள். Le grand-père, தாத்தா. Mon grand-père va au marché chaque samedi. எனது தாத்தா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் சந்தைக்கு செல்வார். La grand-mère, பாட்டி. Ma grand-mère raconte des histoires avant de dormir. எனது பாட்டி நித்திரைக்கு செல்வதற்கு முன் கதைகள் சொல்லுவார். L'oncle, மாமா. Mon oncle travaille dans une grande entreprise en ville. என் மாமா நகரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார். La tante, அத்தை. Ma tante nous rend visite pendant les vacances. என் அத்தை விடுமுறை நாட்களில் எங்களை பார்க்க வருவார். Le cousin, மச்சான். Mon cousin aime jouer aux jeux vidéo avec moi. என் மச்சான் என்னுடன் வீடியோ கேம் விளையாடுவதை விரும்புகிறார். La cousine, மச்சாள். Ma cousine fait du sport 3 fois par semaine. எனது மச்சாள் வாரத்திற்கு 3 முறை விளையாட்டு செய்கிறாள். Le fils, மகன். Leur fils va à l'école tous les jours en bus. அவர்களின் மகன் ஒவ்வொரு நாளும் பேருந்தில் பாடசாலை செல்கிறார். La fille, மகள். Leur fille lit un livre intéressant dans sa chambre. அவர்களின் மகள் தனது அறையில் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை வாசிக்கிறாள். Le neveu, மருமகன். Mon neveu apprend à écrire son prénom. எனது மருமகன் தனது பெயரை எழுதக் கற்றுக்கொள்கிறார்.
La nièce, மருமகள். Ma nièce joue dans le jardin avec son chat. என் மருமகள் தன் பூனையுடன் தோட்டத்தில் விளையாடுகிறாள். Le beau-père, மாமனார். Mon beau-père cuisine parfois le déjeuner du dimanche. என் மாமனார் சில நேரங்களில் ஞாயிற்றுக்கிழமையில் மதிய உணவை சமைப்பார். La belle-mère, மாமியார். Ma belle-mère téléphone souvent à ses amis. என் மாமியார் அடிக்கடி தனது நண்பர்களுக்கு தொலைபேசி செய்வார். Le beau-frère, மைத்துனர். Mon beau-frère va au travail en vélo tous les matins. என் மைத்துனர் தினமும் காலையில் வேலைக்கு தனது சைக்கிளில் செல்வார். La belle-sœur, மைத்துனி. Ma belle-sœur étudie le français à l'université. எனது மைத்துனி பல்கலைக்கழகத்தில் பிரெஞ்சு மொழியை படித்து வருகிறார். Le petit-fils, பேரன். Mon petit-fils regarde des dessins animés à la télévision. என் பேரன் தொலைக்காட்சியில் கார்ட்டூன்களை பார்க்கிறார். La petite fille, பேத்தி. Ma petite fille joue avec ses poupées dans sa chambre. என் பேத்தி தன் அறையில் தனது பொம்மைகளுடன் விளையாடுகிறாள். Le gendre, மருமகன். Mon gendre m'écrit une carte pour mon anniversaire. எனது மருமகன் என் பிறந்த நாளிற்கு ஒரு வாழ்த்துக்காட்டு எழுதினார். La belle-fille, மருமகள். Ma belle-fille chante une chanson pendant la fête. எனது மருமகள் ஒரு நிகழ்ச்சியின் போது பாட்டு பாடுகிறாள்.